சொல்லுங்க. சொல்லுங்க கிளியரா? கிருஷ்ணி. ரைட். ஓகே. ரைட். ரெண்டாவது பாருங்க. ரெண்டாவது பாருங்க. ரெண்டாவதுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு சொல்லுங்க பாப்போம். ரெண்டாவதுக்கு என்ன ஆன்சர்? 22 பாகை செல்சியஸ் சார். 22 பாகை செல்சியஸ். லண்டனில் முதல் நாள் வெப்பநிலை வந்து -12°C லண்டன்ல. சரியா? ரைட். ஆகவும் அடுத்த நாள் வெப்பநிலை வந்து 10°C ஆகவும் இருந்தது. வெப்பநிலை எவ்வளவால் உயர்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ரைட். அப்ப என்ன செய்யணும்னு கேட்டா, இது வந்து பாருங்க ஒரு மைனஸ். முதல் நாள் வந்து மைனஸ்னா நடுவில் இருக்கும் சைவர். எண்கோட பத்தின விஷயம் தெரிஞ்சா ரைட். நடுவில் இருக்கும் சைவர். ரைட். மைனஸ்ங்கிறது வந்து இந்த பக்கம் உள்ளது. -1, -2, -3 இப்படியே இங்கே தான் -12. ரைட். இங்க அழகு பிரச்சனை இருக்காது. ரைட். -12. ரைட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்கதான் 1, 2 இப்படி 3, 4, 5ன்னு ஒரு இடத்துல என்னவா இருக்க போகுது? 10 ஒரு இடத்துல இருக்க போகுது. ரைட். 10. ஆகவே வெப்பநிலை எவ்வளவால் உயர்ந்ததுன்னு கேட்டா பாருங்க, -12ல இருந்து சைவருக்கு போயிட்டு சைவர்ல இருந்து 10க்கு போகுது. ரைட். ஆகவே இங்கிட்டு 12, இங்கிட்டு 10. ஆகவே சைவருக்கு போயிட்டுனே போகுது. அப்ப 12, 10 12ஐயும் 10ஐயும் கூடி டிரெக்டா போட்டலாம், பிரச்சனை இல்லை. 22 பாகை செல்சியஸ். 22 பாகை செல்சியஸால என்ன செய்யுது? அதிகரிக்குது. ஓகே. அப்ப 22 தான் சொன்னீங்கன்னா ரைட். ஓகே. அடுத்து பாருங்க. அடுத்து மூணாவது, பிற்பகல் 6:30க்கு மணிக்கூட்டின் முழுக்களுக்கிடையே 15 பாகை சார். கூர்ங்கோணத்தின் பருமன் உங்களுக்கு அன்னைக்கு சொல்லி கொடுத்தேன்னா 6:30. 6:30னா லேசா தான் இருக்கும். ரைட். அப்ப 6:30னா லேசனா அது உங்களுக்கு பெருசா சொல்லித்தர தேவையில்ல. ரைட். இங்க 6 இருக்கும் மணிக்கோட்டுல. 6:30 15 இக்கு பாகை சார். 15 பாகையா இருக்கும். 6:30னா 15 பாகை இருக்க வாய்ப்பு இல்லையே. நல்லா பாருங்க பாபு. இன்னும் கொஞ்சம் வரைங்க. ஒயிட் போர்டு எடுப்போம். ரைட். ஆறு முப்பதுனா ரைட். 6:30 உங்களுக்கு நானே சொல்லி தந்த மாதிரி இருந்துச்சு. வேற யாருக்கு பிள்ளைகள் ஆன்சர்? 15 பாகை வேற சார் 6 பாகை. 6 பாகை. ரைட். பார்ப்போம். ரைட். இது கடிகாரம். ரைட். கடிகாரம் வைப்போம். இன்னைக்கு 6னா 6:30னா நம்மளுக்கு தெரியும் 6 மணின்னு சொல்றது வந்து இன்னைக்கு 6 மணி வரையில 6 மணினா இப்படி நேரா இருப்பாரு. ரைட். மணித்தியால முள் 6க்கு இருப்பாரு. நிமிட முள் வந்து என்ன செய்வாருன்னு கேட்டா 12 கிட்ட இருப்பாரு. ரைட். இன்னைக்கு 12, இங்க 6 கிட்ட இருப்பாரு. ரைட். இப்ப 6:30னா இந்த மணித்தியால முள் என்ன செஞ்சிருவாருன்னு கேட்டா அரை வயசு தூரம் வந்துருவாரு இங்க. 15 பாயத்தை சொன்னீங்கன்னா ரைட். ரைட். சரி சரி. அதாவது இந்த இவர் அந்த 6 வந்து என்ன செய்வார்னு கேட்டா இந்த 6க்கும் டெபிள் எழுதுறதுனால கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். ரைட். கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க. ரைட். ரைட். அப்ப 6. ரைட். சாரி 15 பாய் தான் வருவேண்ணா. ரைட். அப்ப 6னா நிமிட முள் வந்து 6க்கு வந்துருவாரு. ரைட்டா. மணித்தியால முள் என்ன செஞ்சிருவாருன்னு கேட்டா 6 இங்க இருப்பாரு 7. 6க்கும் 7க்கும் நடுவல்ல வந்துருவாரு. ஏன் நடுவல்ல வர்றாரு அப்படின்னா இவர் வந்து நிமிட முள் வந்து 360 பாகை சுழண்டா. இவர் வந்து 30 பாகை. நான் உங்களுக்கு அன்னைக்கு சொல்லி தந்த ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 1, 2, 3 இப்படி உங்களுக்கு இவர் 360 பாகைக்குள்ள 12ல இருந்து 1க்கு வர்றாருன்னா இந்த கேப் மொத்தம் 12 கேப் இருக்கு.
360 பாகை இருப்பாரு. 360ல 12ஆல பிரிக்கணும். 12 இடைவெளி தானே இருக்க போகுது. ரைட். அப்ப 30 பாகை வரப்போகுது உங்களுக்கு. ரைட். ஆகவே 30 பாகை வருதுன்னா இந்த கோணம் தான் கேட்டிருக்காங்க. நான் கேட்டது இந்த கோணம். ரைட். ஆகவே 60. ரைட். அப்ப 15 சொன்னால் ரைட். ஓகே. நீங்க விடையில மாறக்கூடாது. ரைட். 6:30 என்ன? ரைட். ஓகேயா? அப்ப அது சரியா தான் சொன்னீங்க, பிரச்சனை இல்லை. ரைட். ஓகே. அடுத்தது அடுத்த வினா. ரைட். 4வது வினாவுக்கு என்ன பதில் ஆன்சர் வந்துச்சு? 4வது வினாவுக்கு என்ன answer? 1 மணித்தியாலம் 15 நிமிடங்கள் சார். 1 மணித்தியாலம் 15 நிமிடம் என்ன? சார் 1 45 மணித்தியாலம் நிமிடம். 45 நிமிடம். பார்ப்போம் என்ன சொல்லியிருக்காங்க. பரீட்சை ஒன்றின் பின்னர் 360 விடைத்தாள்கள் மதிப்பிட்டன. பரீட்சை ஒன்றுக்கு 360 விடைத்தாள்கள் மதிப்பிட்டுள்ளன. ரைட். நான் புள்ளியிடப்பட்டன பிரக்கெட்ல போட்டுறாங்க. மதிப்பிட்டனா புள்ளியிடப்பட்டன தானே. ரைட். எல்லா தாள்களையும் தனித்தனியே மதிப்பிட கோகுலனுக்கு 30 நிமிடங்களும் சதீஷுக்கு 45 நிமிடங்களும் தேவைப்பட்டன. ரைட்டா? கோகுலனுக்கு வந்து 30 நிமிடம் எல்லா விடைத்தாளையும், சதீஷ்க்கு வந்து 45 நிமிடங்களும் தேவைப்பட்டன. இருவரும் சேர்ந்து மதிப்பீடு செய்ய எடுக்கும் நேரத்தை கணக்கிறேன்னு கேட்டுருக்காங்க. ரைட். அப்ப என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்டா 360 விடைத்தாள்கள் இருக்குன்னு பரீட்சை ஒன்றின் பின்னர் 360 விடைத்தாள்கள் மதிப்பிட்டன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா தாள்களையும் தனித்தனியே மதிப்பிட கோகுலனுக்கு வந்து எல்லா 360 விடைத்தாளும் கோகுலன் மதிப்பிட்டா 30 நிமிஷத்துல மதிப்பிட்டுருவாங்க. சதீஷ் வந்து என்ன செஞ்சிடறான், 45 நிமிடங்கள் தேவைப்படும் சதீஷ்க்கு தனித்தனியா. ரைட். இருவரும் சேர்ந்து மதிப்பிட 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செய்ய போறாங்க. எடுக்கும் நேரத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்ப சொன்னீங்க 45 1.5 ஹவர்னு சொல்லிட்டீங்கன்னா 2 பேரும் சேர்ந்தா வெள்ளனா செய்வாங்களா இல்ல லேட் ஆகுமா? இன்னும் கழிச்சு செய்வாங்களா? அப்படி யோசிக்க கூடாதுங்க. நல்லா யோசிக்க பார்ப்போம். கோகுலனுக்கு 30 நிமிடம் எடுக்குது, சதீஷ்க்கு 45 நிமிடம் எடுக்குது. ஆனா 360 விடைத்தாள்லாம் மதிப்பீடு செய்யறதுக்கு 2 பேர் சேர்ந்து செஞ்சா இதை விட குறையும். என்ன சொல்றது? சொல்லுங்க, யோசிக்க பார்ப்போம். 2 பேரும் செய்யக்குள்ள வேலை வந்து இன்னும் என்ன செய்யும், குறையும். இப்படி செய்ய பார்ப்போம். கோகுலனுக்கு வந்து 30 நிமிடங்கள் எடுத்துட்டு 360 விடைத்தாள்கள் மதிப்பிட. ரைட்டா? அப்ப கோகுலன் வந்து ஒரு நிமிடத்துல கோகுலன் எத்தனை பேப்பர் திருத்துவோம் அது சொல்லுங்களேன். 30 நிமிடத்துல 360 விடைத்தாள்களை மதிப்பிடுறான். அப்ப ஒரு நிமிடத்துல யாருக்கு சொல்லு பாப்போம். யோசிக்கத்தான் இருக்கு. ரைட். சொல்லுங்க பிள்ளை. 12 விடைத்தாள் சார். வெரி குட். பிரிக்கணும். ரைட். 360 30ஆல பிரிச்சா, ரைட், பிரித்தல் தெரியும் தானே. அப்ப அதை நான் இன்னைக்கு சொல்லித்தர தேவையில்லை. 360 30ஆல பிரிக்கிறோம். இந்த சைவரை வெட்டி விட்டு அப்ப 12. ஆகவே ஒரு நிமிஷத்துல என்ன செய்யறான்னு கேட்டா கோகுலன் வந்து 12 விடைத்தாள்களை மதிப்பிடுறான். ரைட். அதே என்ன சொல்லுங்க, ஒரு நிமிஷத்துல சதீஷ் எத்தனை விடைத்தாள்களை மதிப்பிடுறான்? டக்குனு பிரிச்சு சொல்லுங்க பாப்பா எனக்கு. ஏன்னா 360 திருத்ததுக்கு 8 என்ன? ரைட். அப்ப 8. ரைட். அப்ப என்ன சொல்லுங்க, 2 பேரும் சேர்ந்து ஒரு நிமிஷத்துல எத்தனை 2 பேரும் சேர்ந்து ஒரு நிமிடத்துல எத்தனை விடைத்தாள்களை திருத்துறாங்க? 20 சார்.
20 நல்லா கவனிக்கணும். 20 விடைத்தாள்கள் என்ன செய்யறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நிமிஷத்துல திருத்தினாங்க. ஓகேயா? அப்ப இதான் ஐடியா. ஒரு நிமிஷத்துல அவங்க செஞ்சதே எவ்வளவு? ஒரு நிமிஷத்துல கோகுலன் 12 பேப்பர், ஒரு நிமிஷத்துல சதீஷ் வந்து 8 பேப்பர். அப்ப ஒரு நிமிஷத்துல ரெண்டு பேரும் 20 பேப்பரை டக்குன்னு கொடுத்தா ஒரு நிமிஷத்துல செஞ்சிருவாங்க. இப்ப 360 பேப்பர் இருக்கு. அப்ப எவ்வளவு நேரம் போகும் சொல்லுங்க பாபு? சரியா? 360 ஒரு நிமிஷத்துல 20 பேப்பர் திருத்தலாம். அப்போ 360 20ஆல பிரிச்சோம்னா எத்தனை நிமிஷத்துல 18 திருத்தலாம் சார். வந்துரும்? 18 சார். அது ரெண்டு பேரும் அந்த வேலையை செஞ்சா 18 நிமிடத்துல அந்த வேலையை முடிச்சு போடலாம். ஓகே, இது விளங்குதான் பாருங்க. விளங்கிருச்சா விளங்கலையா? அழகா செஞ்சுக்காம பார்ப்போம். இது அநேகமா வர்ற கேள்வி, அநேகமா வர்ற கணக்குகள் எல்லா வகுப்புக்கும் இந்த மாதிரி கேள்வி ஒன்றும் வந்துடுறாரு. ரைட்? நீங்க மற்ற இதுல இந்த யூடியூப்ல போட்டிருக்கேன், கிரேட் 8 9 இருக்கு, அதை செஞ்சு பார்க்கலாம். பெரிய ஒன்றும் இல்லை. ஓகே, அப்படியே கிளியரா? யசாந்த் கிளியரா? Clear, sir. ரைட், ஓகே. ரைட், அஞ்சாவது பாருங்க பாபு. நாலாவது சரி, அஞ்சாவது கேள்வியே பாருங்க. ரைட், அஞ்சாவது கேள்வியே பாருங்க. ரைட், அஞ்சாவது கேள்வி என்ன சொல்றாங்க? சுபா தீபா இருவரும் விளையாட்டு அறையில் ஒரே புள்ளியிலிருந்து எதிரெதிர் திசைகளில் 120 சென்டிமீட்டர் நடந்து, ஒரே புள்ளியில இருந்து என்ன செய்யறாங்கன்னா எதிரெதிர் திசையில் வந்து 120 சென்டிமீட்டர் நடந்து, பின் இருவரும் இடதுபுறமாக 60 சென்டிமீட்டர் நடந்தனர். இறுதியாக மீண்டும் இடதுபுறமாக 120 சென்டிமீட்டர் நடந்தனர். தற்போது இருவருக்கும் இடையில உள்ள தூரம் என்னன்னு கேக்குறாங்க. போட்டு பாத்தீங்களா? வரைஞ்சு பாத்தீங்களா? 120 சென்டிமீட்டர் சார். 120 சென்டிமீட்டர். ரைட், வேற ஆன்சர்? சரியான கவரேஜ் இல்லைன்னா சுபா தீபா ரெண்டு பேரும் இந்த இடத்துல இருக்காங்கன்னு வைப்போம். ரைட், ஒரே புள்ளியிலிருந்து எதிரெதிர் திசைகளில் 120 சென்டிமீட்டர் நடந்து, ஒவ்வொருத்தரும் 120, இவங்க 120 சென்டிமீட்டர் நடக்கிறாங்க. 120 சென்டிமீட்டர் தானே நடங்க, ரெண்டு பேரும் தானே நடக்கிறாங்க. ரைட், ஒரு ஆள் மட்டும் நடக்கலையே. அப்ப இங்கிட்டு 120, இந்த பக்கம் 120. ரைட், இது யாரு? சுபான்னு வைப்போம். இந்த பக்கம் நடந்தது சுபா, இந்த பக்கம் நடந்தது தீபா. ரைட்டா? ஓகே. இருவரும் ஒரே அறையில் ஒரே புள்ளியிலிருந்து எதிரெதிர் திசைகளில் 120 சென்டிமீட்டர் நடந்தனர். ரைட், பின் இருவரும் இடதுபுறமாக 60 சென்டிமீட்டர் நடந்தனர். அப்ப சுபா இடதுபுறம்னா எந்த பக்கம்? சுபா இந்த பக்கம் தான் திரும்பி போவாருன்னா இந்த பக்கம் இப்படி போகக்குள்ள இடது. ரைட், இடதுபுறம்னா இங்கிட்ட வலதுபுறம், அப்படித்தானே பிள்ளை? ஓகேயா? இடதுபுறம் சரியா பிள்ளை? சரி சார். இடது கை. ரைட், இது வந்து 60 சென்டிமீட்டர், இந்த நிலை 60 சென்டிமீட்டர் நடக்கிறாங்க. அப்ப எங்கிட்டு போனாலுக்கு இடது, அது இங்கிட்டு போனாலுக்கு இடது வந்து இந்த பக்கம் வந்துருவாரு. மேல் பக்கம் சார். ரைட், 60 சென்டிமீட்டர் வந்துருவாரு. பாருங்க, இப்ப இடது இவங்களுக்கு வேற திசை, இவங்களுக்கு வேற திசை. ரைட், நடந்தன. இறுதியாக மீண்டும்
இறுதியாக மீண்டும் இடதுபுறமாக 120 சென்டிமீட்டர் நடந்தனர். இப்ப இந்த பக்கம் தானே இருக்காங்க, ரைட்? இப்ப தீபா வந்து இந்த பக்கம் இருக்காங்க. அப்ப எங்கிட்ட இடதுபுறம்னா இடதுபுறமாக 120. அப்ப எங்கிட்ட இடதுபுறம் இந்த பக்கம் என்ன, அப்படித்தானே பிள்ளை? இந்த பக்கம் 120 நடக்கிறாங்க, ரைட்? 120 யாரு? தீபா. அப்ப இந்த பக்கம் யாரு? சுபா என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இந்த பக்கம் இருப்பாங்க. அவங்க 120 நடந்தாங்கன்னா இந்த பக்கம் வந்துருவாங்க. ஓகே, படத்தை போட்டீங்களா? நடந்தன. தற்போது இருவருக்கும் இடையில் உள்ள தூரம் என்னன்னு கேக்குறாங்க. இப்ப ரெண்டு பேரும் நேரா அப்படி இருப்பாங்க, ரைட்? அப்ப இது 60, அப்ப இவரு 60, இங்க 60னால இவரு 60. அப்ப ரெண்டு பேர்த்துக்கும் இடையில உள்ள தூரம் என்ன சொல்லுங்க பாப்போம். 120 சென்டிமீட்டர் சார். 120 சென்டிமீட்டர் சார். இதுல இந்த கேள்வியில என்ன வருதுன்னா, வலது இடதுபுறம் மாறி எடுத்திருந்தாலும் உங்களுக்கு விட சரியா வந்திருக்கும். ஏன்னா இங்க அதுல பார்க்க மாட்டாங்க, எதுவும் மாத்தி எதுவும் போட்டிருந்தீங்கன்னா வலதுக்கு இடதை மாத்தி போட்டிருந்தா ரெண்டு பக்கமும் தானே மாத்தி போட்டிருப்பீங்க. அதனால உங்களுக்கு சரியா தான் ஆன்சர் வந்திருக்கும், ரைட்? அப்ப அதுவும் ஓகே. இது விலங்குலன்னா சொல்லுங்க, இது விளங்குறதுக்கு இல்ல, இது வரைகிறது தான் இருக்குன்னா. ஓகே, அடுத்தது பார்ப்போம். ஆறாவது என்ன பாருங்க, ஆறாவது வேணும். 5 ஆப்பிள்களதும் 5 தோடம்பழங்களினதும் பெறுமதி 5 5 5 ஆப்பிள் 5 தோடம்பழங்களின் பெறுமதி 2 தோடம்பழங்களினதும் 2 தோடம்பழங்களினதும் 11 ஆப்பிள் பழங்களினும் பெறுமதிக்கு சமன், ரைட்? 5 ஆப்பிள் 5 தோடம் பெறுமதி வந்து 2 தோடம் 11 ஆப்பிள் பழங்களின் பெறுமதிக்கு சமனாகும் சொல்றாங்க. எத்தனை ஆப்பிள்களின் பெறுமதி ஒரு தோடம்பழத்தின் பெறுமதிக்கு சமனாகும் அப்படின்னு கேட்கிறாங்க. எத்தனை ஆப்பிள்களின் பெறுமதி ஒரு தோடம்பழத்தின் பெறுமதிக்கு சமன்னு சொல்லியிருக்காங்க, ரைட்? எங்க பாப்போம். ஒரு தோடம்பழத்திற்கு 2 ஆப்பிள்கள் சமன் சார். ஒரு தோடம்பழத்திற்கு 2 ஆப்பிள் சமன்னு சொல்றீங்க, ரைட்? சரி பார்ப்போம். 5 ஆப்பிள் 5 ஆப்பிள், ரைட்? 5 ஆப்பிள் 5 தோடம்பழம் 5 தோடம்பழம், ரைட்? இது சமன் எதுக்குன்னா 2 தோடம்பழம் 2 தோடம்பழத்துக்கும், ரைட்? 2 தோடம்பழத்துக்கும் 11 ஆப்பிள் 11 ஆப்பிள் பழத்துக்கும் சமன்னு சொல்றாங்க, ரைட்? ஆப்பிள் ஓகே தானே, ரைட்? ஓகே, என்ன சொன்னீங்க நீங்க? 2, அதாவது ஒரு தோடம்பழத்தின் பெறுமதி வந்து 2 ஆப்பிளுக்கு சமன்னு சொல்றீங்க, அப்படியா? என்ன பிள்ளை? எத்தனை ஆப்பிள்களின் பெறுமதி ஒரு தோடம்பழத்தின் பெறுமதிக்கு சமன்னு சொல்லிடு கேட்கறாங்கன்னா, எத்தனை ஆப்பிள்களின் பெறுமதி, ரைட்? அப்ப இது ரெண்டும் சமன் அப்படின்னு சொல்லக்குள்ள இப்ப நம்ம என்ன செய்யலாம்னா, இது ரெண்டையும் சமப்படுத்தினாலும் ஓகே தான். இது ரெண்டையும் சமப்படுத்தினா இந்த தோடம்பழம் இருக்காது தானே, இவரை கொண்டுட்டு வந்து, அதான் லேசான ஐடியா, இந்த தோடம்பழத்தை கொண்டு வந்து இந்த தோடம்பழத்தோட கழிச்சு விடுங்க, 3 தோடம்பழம் வரும், ரைட்? நான் சமன் தான் நடுவில் சமன்னு போட்டிருக்கேன், ரைட்? இது லேசான வேலை, சரியா? இந்த பக்கம் 2 தோடம்பழம் இருக்கு தானே, இந்த 2 தோடம்பழத்தை இந்த பக்கம் கொண்டு வந்து கழிங்க, 5 தோடம்பழத்தோட கழிச்சு விடுங்க. அப்ப 3 தோடம்பழம் எதுக்கு சமனா இருக்கும்? இங்கிட்ட 5 ஆப்பிள் இருக்கு, அதை கொண்டு போயிட்டு அங்கிட்டு 11ல இருந்து கழிங்க, ரைட்? இத பாருங்க, 6 ஆப்பிள்களுக்கு சமனா இருக்கும், ரைட்? அப்ப 3 தோடம்பழம் 6 ஆப்பிள், ரைட்? அப்ப விகிதம் பார்த்தா 1 2,
பாபா சொன்னது சரி என்ன? ரைட், 1 2 இதான் விகிதம். அதாவது ஒரு தோடம்பழம் வந்து 2 ஆப்பிளுக்கு சமனா இருக்கும். விகிதம் ஓகே தானே? 3 தோடம்பழம் வந்து 6 ஆப்பிள்னா ரைட், 3ஆல 2 பக்கம் பிரிச்சு விட்டீங்கன்னா சரி, ஒரு தோடம்பழம் வந்து 2 ஆப்பிளுக்கு சமனா இருக்கும். ரைட், இது ஓகே. ரைட், இப்படி நீங்க சமப்படுத்தி செய்யறது வந்து லேசா இருக்கும். பாருங்க, 5 ஆப்பிள் 5 தோடம்பழம் சமன் 11 ஆப்பிள் 2 தோடம்பழம். ரைட், இந்த 2 தோடம்பழத்தை இங்கிட்ட வந்து கழிச்சு விடுங்க. 2 சமன் தானே? இதை எங்கிட்ட ஆப்பிள ஒரு பக்கம் எடுக்கிறோம், தோடம்பழத்தை ஒரு பக்கம் எடுக்கிறோம். ரைட், உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரியா? இது விளங்குதா பிள்ளை? இது விளங்குச்சா? விளங்குதா? அது திருப்பி சொல்லணுமா தேவையில்லை? விளங்குது சார். விளங்கிடு சார். ஓகே. ரைட், 7வது வினா பாருங்க. 7வது வினா செஞ்சது 7வது வினா. சார் 9. 9. பாப்போம். வேற ஆன்சர் பிள்ளை? என் சமன் 9 பயப்படக்கூடாது. சார். வார்த்தை எக்ஸ் சமன் 9. என் சமன் என்ன? ரைட், என் சமன் இது லேசானது தானே என்ன? ரைட், அப்போ உங்களுக்கு டைரக்டா நீங்க போடலாம். இது 2 மாசத்துல வந்திருக்காங்க என்ன? ரைட், வர்க்கமூலம் 16. என்ன சொல்லுங்க, வர்க்கமூலம் 16க்கு என்ன ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். எனக்கு யார் சொல்லுவான்னு பாப்போம். வர்க்கமூலம் 16. 4. ரைட், 4. 4. ஓகே, வர்க்கமூலம் 16க்கு வந்து 4 பிளஸ் வர்க்கமூலம் n சமன் 7. ரைட், இவ்வளவுதான் வேலை. இப்ப 4 வந்து பாருங்க கூட்டப்பட்டிருக்கு, சமன்பாடு தான். இது ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. கூட்டப்பட்டது வந்து சமனுக்கு அந்த பக்கம் போகக்குள்ள என்ன செய்யப்படும்னா, ரைட், என்ன செய்யப்படும் கேட்டா 7ல இருந்து இந்த 4 என்ன செய்யறோம், கழிக்கிறோம். அப்ப வர்க்கமூலம் n சமன் 3. ஆனா எண்ணின் பெருமதி தானே கேட்டிருக்காங்க. வர்க்கமூலம் எண்ணுக்கு 3 இருந்தா ரைட், இப்ப வர்க்கமூலத்தை எல்லாம் ஆக்குறதுக்கு வர்க்கிக்கிறோம். உங்களுக்கு தெரியும், வர்க்கமூலம் இங்க 3 வரணும்னா எண்ணுக்கு பதிலா 9ன்னு தெரியும். ஆனா வர்க்கிச்சோம்னா இந்த வர்க்கமூலமும் இந்த வர்க்கமும் இல்லாம போயிடும். ரைட், ஆகவே n சமன் 9ன்னு வரும். ஓகே, இது யாருக்கு விளங்கல? இது சமன்பாடுகள் தான். இது சின்ன சின்ன சமன்பாடுகள், வர்க்கமூலம் அப்படி எண்கள் சம்பந்தமா கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா அந்த கணக்கை நீங்க என்ன செய்யலாம், சரியா எடுக்கலாம். ஓகேயா? யாரு? அபிலாஷினி விளங்குதா? விளங்கல சார். கிருத்திக் விளங்கல? கிருத்திக் விளங்கல சார். இப்ப நான் கேட்கவும் தானே விளங்கலன்னு சொல்றீங்க. அப்படி ஒவ்வொரு ஆளையும் கேட்கல, அது நான் தான் சொன்னேன். விளங்கலன்னா சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் தானே. ரைட், விளங்கலன்னா இதுல நீங்க கேட்டீங்கன்னா தான் சரி. நான் பேர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் விளங்கலன்னா அது கஷ்டம். ரைட், விளங்கலன்னா இன்னைக்கே கேளுங்க. சொல்லுங்க, வர்க்கமூலம் 16க்கான ஆன்சர் என்ன? அதுதான் உங்களுக்கான கேள்வி. இதான் ஒரு சமன்பாடு. இது வந்து ஒரு சமன்பாடு. ரைட், வர்க்கமூலம் 16க்கு என்ன விட? வர்க்கமூலம் 16, அதாவது 1 வர்க்கம், 1 வர்க்கமும் 1, 2 வர்க்கம் 4. ரைட், இது உங்களுக்கு தியரி கிளாஸ் ஒன்று போட்டு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். என்னன்னு கேட்டா இங்க கவரேஜ் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, இந்த மழை இவ்வளவு நேரம். ரைட், அதனால தான் உங்களுக்கு இப்படி செய்ய வேண்டியதா போயிடுச்சு. எனக்கு கிளாஸ் செய்யணும் தானே. ரைட், 3 வர்க்கம் சமன் 9, 4 வர்க்கம் சமன் 16. இப்ப இங்கிட்ட வர்க்கமெல்லாம் இருக்கு தானே. ரைட், இந்த வர்க்கமெல்லாம் அந்த பக்கம் போனா வர்க்கமூலம் பாருங்க, 1 சமன் எதுக்கு சமனா இருக்கு? 1 வர்க்கம் அங்கிட்டு போனா வர்க்கமூலம் 1க்கு சமன். இங்க பாருங்க 2 எதுக்கு சமனா இருக்கு? ரைட்,
4 வர்க்கமூலத்துக்கு 2 சமன். அதே மாதிரி 3 எதுக்கு சமன்? 9 வர்க்கமூலத்துக்கு சமன். 4 எதுக்கு சமன்? ரைட், 16 வர்க்கமூலத்துக்கு சமன். ரைட், அப்ப 5 வந்து 25 வர்க்கமூலத்துக்கு சமன். அப்ப இன்னைக்கு நம்ம டைரக்டா போடலாம், வர்க்கமூலம் 16க்கு விட 4. இது 6வது வகுப்புலயே தெரிஞ்சிருக்கணும். ரைட், சமன் சக வர்க்கமூலம் n சமன் 7. ரைட், இங்க வர்க்கமூலம் n சமன் பாருங்க என்ன ஆன்சர் வருதுன்னா 7ல இருந்து 4 கழிக்கிறோம். சரி, அது வர்க்கமூலம் n சமன் 3ன்னு வருது. ரைட், இந்த பாருங்க இந்த வந்துருச்சு. வர்க்கமூலம் இந்த 3 எதுக்கு? வர்க்கமூலம் 9க்கு தான் 3. அப்ப எண்ணுக்கு பதிலா என்ன விட 9 இருந்தா தான் விட 3. ஆகவே n சமன் ரைட், அதாவது இந்த வர்க்கம் சமனுக்கு அந்த பக்கம் போனா வர்க்கமூலம் இருக்கு எண்ணுக்கு. வர்க்கமூலம்னு சொல்றது வந்து அரையாம் அடுக்கு, அதாவது எண்ணின் அரையாம் அடுக்கு, அதான் வர்க்கமூலம். அது அந்த சமனுக்கு அந்த பக்கம் போனா வர்க்கம் ஆகும், 3 வர்க்கம் ஆயிடும். ஆகவே n சமன் 3 வர்க்கம் வந்து 9. ஓகே, இப்படித்தான் இந்த கேள்வி செய்யுது. ரைட், இல்லைன்னா கொஞ்சம் கேள்வி தரேன் இன்னைக்கு இந்த பேப்பரை பார்த்துட்டு. ரைட், இப்போ அடுத்த கிளாஸ்ல இல்லை ஒன்றை கேள்வி கொஞ்சம் தந்து செய்வோம், பிரச்சனை இல்லை. ஓகே, கிளியரா? இப்ப விளங்குதா? ஓகே ஓகே, ரைட். விளங்கலன்னா கேளுங்க, விளங்கலன்னா நான் ஒன்றும் குறைச்சிக்க மாட்டேன். எல்லாம் கேளுங்க, படிக்கிறது தானே, எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறது, அதனால படிங்க. ஓகே, அடுத்தது எட்டாவது வினா. எட்டாவது வினா என்ன சொல்றது பாருங்க. கோபுரங்களை இணைக்கும் பாலம் ஒன்றின் மாதிரி கீழே காட்டப்பட்டுள்ளது. கோபுரங்களை இணைக்கும் பாலம் ஒன்றின் மாதிரி. இந்த கோபுரத்தை இணைக்கிறாங்க, நம்ம பாலம் ஒழுங்கா தெரியலைன்னா பாலம் ஒழுங்கா தெரியல. பாலம் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கிறோம். 2 பெரிய பில்டிங் இருக்கு. இந்த பாருங்க, இன்னைக்கு ஒரு பில்டிங் இருக்கு, இந்த இடத்துல ஒரு பில்டிங் இருக்கு. இதான் அந்த பாலம். ரைட், அதான் 2 கோபுரங்களை இணைக்கிற பாலம் மாதிரி பாலம் ஒன்றின் மாதிரி கீழே காட்டப்பட்டுள்ளது. ரைட், மாதிரியின் அளவிடை வந்து 1/5000. 1/5000க்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிள்ளைகள், ரைட், இது வந்து 50 சென்டிமீட்டர். இந்த பாலம் வந்து 50 சென்டிமீட்டர் தான். இது வந்து அளவிடை இல்லை. ஏன்னா நம்ம பெரிய பாலம் எவ்வளவுன்னா வரையலாத, அந்த அளவுக்கு பேப்பர் இருக்காது. பேப்பர்ல வந்து நம்ம இந்த சென்டிமீட்டர் தான் அளவிடை பெருமானம் தான் கொடுக்கறது. ஆனா உண்மையான பெருமானம் தான் கேட்டிருக்காங்க. ஆனா இதோட விகிதம் வந்து, இது படிச்சிருக்க மாதிரி நல்லா கவனிச்சுக்கோங்க, இதோட விகிதம் வந்து 1/5000. அதாவது 1/5000னா 1/5000க்கு சரி, 1க்கு 5000 வைங்களேன். ரைட், அதாவது 1 சென்டிமீட்டர் வந்து என்னத்தை குறிக்கும்னு கேட்டா 5000 சென்டிமீட்டரை குறிக்கும். நல்லா கவனிச்சுக்கணும், இது நீ படிச்சிருக்க மாட்டீங்க, அதனால நல்லா கவனிச்சுக்கணும். 1 சென்டிமீட்டர் வந்து 5000 சென்டிமீட்டரை குறிக்கும். அதான் அளவிடை, அதான் 1க்கு 5000 சொல்றது. ரைட்டா? ரைட், இப்ப இங்க இருக்கிறது 50 சென்டிமீட்டர். அப்ப 1 சென்டிமீட்டர் 5000 சென்டிமீட்டர்னா 50 சென்டிமீட்டர் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். இப்ப 5000 நீங்க பெருக்கிட்டு இருக்கல, அது 5000 சென்டிமீட்டர் எனக்கு மீட்டர்ல சொல்லுங்க பாப்போம். 1 சென்டிமீட்டர் வந்து 5000 சென்டிமீட்டர்னா எத்தனை மீட்டர்? எங்க பாப்பா யார் சொல்லுவான்ட்டு? சார் 50 சென்டிமீட்டர். 50 மீட்டர். 50 மீட்டர் சார். அப்ப 1 சென்டிமீட்டர் வந்து 50 மீட்டரை குறிக்குது. ரைட், அப்ப 50 சென்டிமீட்டர் தான் அந்த பாலம் அளவிடையில கொடுத்துருக்காங்க. 50 சென்டிமீட்டர் எத்தனை மீட்டரை குறிக்கும்? 1 சென்டிமீட்டர் 50 மீட்டரை குறிக்குதுன்னா 2 சென்டிமீட்டர் 100 குறிக்கும். 50 சென்டிமீட்டர் எவ்வளவு குறிக்கும்? 50ஆல பெருக்கணும், அவ்வளவுதான். இங்கிட்ட 1 சென்டிமீட்டர் 50ஆல பெருக்கினா தானே 50 சென்டிமீட்டர் வருது. அதே மாதிரி எங்கிட்ட 50ஆல பெருக்கினீங்கன்னா ரைட். ஏன்னா 1 சென்டிமீட்டர் 50னா 50 சென்டிமீட்டர் 50 தர 50. ரைட், அப்ப எவ்வளவு? அப்ப 50 தர 50 மீட்டர் 2500 மீட்டர் சார்.
ரெண்டாயிரத்தி 2500 500 மீட்டர் எத்தனை கிலோமீட்டர்? எத்தனை கிலோமீட்டர்? 2500 மீட்டர் வந்து எத்தனை கிலோமீட்டர்? 2.5 கிலோமீட்டர் சார். 2500 மீட்டர் 1000 பிரிச்சீங்கன்னா சரி 2.5 கிலோமீட்டர். இப்படித்தான் விடையினை கொடுக்கணும். உண்மையான நீளம்னு கேட்டிருக்காங்க. பாலம் பாலம் ரொம்ப பெருசா இருந்தா மீட்டர்ல நம்ம கொடுக்க கூடாது. 1000க்கு குறைவா இருந்தா தான் மீட்டர்லாம் கதைக்கணும். 1000க்கு மேல போயிடுச்சுன்னா கிலோமீட்டரை பத்தி தான் கதைக்கணும். ரைட். அது விடையை எப்படி கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன மார்க்ஸ்? 2 மார்க்ஸ் தான் தந்திருக்காங்கண்ணா. ரைட். இப்ப எல்லாம் 4 மார்க்ஸ் உங்களுக்கு. 25 கணக்கு 4 படி பார்த்தா 100. அந்த நேரம் 25 2 50க்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரைட். இப்ப அப்படி இல்லை. இப்ப வந்து ஓகே கிளியர் தானே? இப்படி கேள்வி எழுதி செஞ்சுக்கங்க. கொப்பி இருக்கணும் பக்கத்துல. கொப்பில எழுதணும். எழுதி செஞ்சுக்கணும். நீங்க ஏற்கனவே செஞ்சிருப்பீங்க. என்னது அதான் வெள்ளந்திலே அனுப்புனேன் உங்களுக்கு பேப்பரை. ஏற்கனவே செஞ்சிருப்பீங்க. சரியா பிள்ளையான்னு பார்த்துட்டு பிள்ளையா இருந்தா செய்வீங்க. ஓகே ரைட். அடுத்தது எட்டாவது சரி என்ன? ரைட். 9வது ரைட். இந்த உசைன் போல்ட் பத்தி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரைட். 9வது சொல்லுங்க. 9வது என்ன சொல்லியிருக்காங்க? உசைன் போல்ட் 200 மீட்டர் ஓட்ட பந்தயத்தை 19.19 செகண்டில் ஓடி சாதனை படைத்துள்ளார். 200 மீட்டர் ரைட். 200 மீட்டர் ஓடுறதுக்கு 19.19 செகண்ட் ஓடி சாதனை படைத்துள்ளார். அவர் தனது ஓட்ட நேரத்தில் 1% முன்னேற்றம் காண்பித்தால், 1% சொல்றது வந்து 100க்கு 1 ரைட்டா. 100 செகண்ட்ல ஓடி இருந்தாருன்னா அவரு அடுத்த முறை 99 செகண்ட்ல ஓடி இருப்பாரு. அப்படித்தான் நீங்க நினைக்கணும். சரியா? 101 நினைச்சிடக்கூடாது. அது முன்னேற்றம் இல்லை, அது பின்னேற்றம் ஆயிடும். இங்க உள்ள கணக்கை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டா 1% முன்னேற்றம்னு சொல்றது வந்து அவரு ஒரு ஒரு குறிப்பிட்ட தூரத்தை 100 செகண்ட்ல ஓடி இருந்தா 1 செகண்ட் முன்னுக்கு ஓடி இருப்பாரு. அப்ப 99ல ஓடி இருப்பாரு. அதான் முன்னேற்றம். அவரது சாதனையின் புதிய நேரம் என்னவா இருக்கும்னு கேட்கிறாங்க. அவரது சாதனையின் புதிய நேரம் சொல்லுங்க பிள்ளை. பாபா யார் சொல்றாங்க? உசைன் போல்ட் வந்து 200 மீட்டர் ஓட்ட பந்தயத்தை வந்து 19.19 செகண்ட்ல ஓடி சாதனை படைத்துள்ளார். அவர் தனது ஓட்ட நேரத்தில் 1% முன்னேற்றம் காண்பித்தால் ரைட். இப்ப அதாவது ஏற்கனவே அவர் 19.19 செகண்ட்ல சாதனை படைக்கிறார். இப்ப என்ன செய்யறாருன்னா அவர் தனது ஓட்ட நேரத்தில் 1% முன்னேற்றம் காண்பித்தால் அவர் சாதனையின் புதிய நேரம் என்னவா இருக்கும்னு கேட்கிறாங்க. இப்ப அதே 200 மீட்டர் ஓடுறாரு ரைட். 1% முன்னேற்றம் அப்படின்னா அவர்கிட்ட புதிய நேரம் என்னவா இருக்கும்னு கேட்கிறாங்க. ரைட். கணக்கு போட ஏறுமா இல்லாதா? அதாவது பிள்ளைகள் 100 செகண்ட்ல ஓடுனா ரைட். 100 செகண்ட்லனா 1% முன்னேற்றம் அப்படின்னா 1 செகண்ட் முன்னுக்கு ஓடுவாரு ரைட்டா. 100 செகண்ட் ஓடுனா 1 செகண்ட் முன்னுக்கு ஓடுவாரு ரைட். அப்ப 100 இருந்தது 99 என்ன செய்யும்? ரைட். 100 இருந்தா 99 ஆயிடும் ரைட். அப்ப அவரோட செகண்ட் வந்து நம்மளுக்கு இருக்கு வந்து 19.19 இப்பதான் இருக்கு ரைட். 100 இருந்தா 99னா 19.19 இருந்தா எவ்வளவுன்னு கேட்கறாங்க. இதை பெருக்கினீங்கன்னா சரி 100ஆல பிரிச்சா இந்த தசம் இங்க வந்துருவாரு பாருங்க. 99 தர
0.1919 வரும். ரைட், இப்போ பெருக்குனீங்கன்னா உங்களோட ஆன்சர் ஆயிடும். எங்க பாபு பெருக்கி சொல்லுங்க பாபு. பெருக்கிறதோட லேசான ஐடியா ஒன்று இருக்கு. பெருக்குங்க, பெருக்கலும் பலவத்தனை வேணும். பெருக்கி சொல்லுங்க எனக்கு. சொல்லுங்க பிள்ளை, பெருக்கி சொல்லுங்க. இந்த பெருக்கலை ஒருத்தரும் சார் 18.9981 சார். 18.8. ரைட், அது ஏதோ பெருக்கிருப்பீங்க. ஆனா இதுக்கு நீங்க என்ன செய்யலாம் கேட்டா, இன்னும் லேசா செய்யறதுன்னா என்ன செய்யலாம்னா, ரைட் அதை சொல்லித்தரேன். 100 இருந்தா 1% முன்னேற்றம். 19.19 இருந்தா எவ்வளவு முன்னேற்றம்னா 1 அப்படியே இருக்கு. இந்த 100ஆல பிரிக்க லேஸ் தானே. 19.19 100ஆல பிரிக்கிறதா இருந்தா 0.1919 நீங்க போட்டுடலாம். ஓகேயா? ரைட், இப்ப என்ன செய்யணும்னு கேட்டா கழிக்கணும். இப்ப 19.19 தானே. ரைட், அப்ப இவர் இவ்வளவு நேரம் முன்னுக்கு வந்துருவாரு. முன்னேற்றம், இது முன்னேற்றத்தை மட்டும் நான் என்ன செஞ்சிருக்கேன், கணிச்சிருக்கேன். ரைட், அப்ப இதுல இருந்து நீங்க என்ன செய்யலாம், 0. ரைட்டா 19 கழிச்சோம்னா உங்களுக்கான ஆன்சர் வந்துடும். இங்க 0 இருக்கு தெரியும் தானே. ரைட், 10ல் 9 போனா 1, இங்க 9ல் 1 போனா 8, இங்க 8 இருக்குன்னா இங்க 8னா 18ல் 9 போனா 9, இங்க 10ல் 9னா ரைட் 18. இப்படி உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் நினைக்கிறேன். அப்படி வந்துச்சு, பெருக்கினாலுக்கு தான் தெரியும். பெருக்கினவங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துச்சா? வந்துச்சா இல்லையா? சர்வே மோஹிதா என்ன விளங்குதா என்ன மாதிரி? இந்த கேள்வி தெரியாதுமா? சார் உங்களுக்கு இந்த அளவு பெருக்கையில இப்போ வராது. இது வந்து 2019 வந்தது. இப்போ குறைவா தான் வருது. இந்த கணக்கு செஞ்சீங்கன்னா நீங்க இதுல ஒரு எல்லா கேள்வியும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். வேகம் மட்டும் இருந்தா சரி. ஓகே ரைட், 10வது பாருங்க கொஞ்சம். 10வது வினாவை பாருங்க. 10வது வினா. நிலத்தப்பட்டுள்ள முக்கோண பகுதியின் பரப்பளவை காண்க. நிலத்தப்பட்டுள்ள முக்கோண பகுதியின் பரப்பளவை கேட்டிருக்காங்க. ரைட், இது ஃபுல்லா 10னா, இது ஃபுல்லா 10, இங்க 6, இங்க இது 10, இது ஃபுல்லா முக்கோணியா இருக்க சான்ஸ் இல்லை. ஏன்னா இது செங்கோண முக்கோணியா இருந்தா இவர் கூட இருந்திருப்பாரு. இது வந்து இது செங்கோண முக்கோணி. ஓகே, 4, 6, இங்க 8. இதுதான் அதனுடைய பரப்பளவு. இது ஃபுல்லா பரப்பளவு என்னன்னு சொல்லுங்க பாப்போம் எனக்கு. இதான் நிலட்டப்பட்டுள்ள பகுதி. 18 சென்டிமீட்டர் சார். 18. படம் ஒழுங்கா தெளிவு உள்ளதான். 18 எப்படி கண்டுபிடிச்சீங்க? சார் கீழே உள்ளது 10, அங்கிட்டு உள்ளது 8 சார், கூட்டி 18.
முக்கோணி நிறுத்தப்பட்ட முக்கோணி பகுதியின் பரப்பளவை காண்க. அப்படி சொல்ல இல்லாது, அதெல்லாம் கூட்டத்துக்கு சம்மந்தமே இல்லையே. பரப்பளவுனா உள்ளுக்குள்ளது, பெயிண்ட் அடிக்கிற மாதிரி. அத கூட்டி சொல்ல இயலாது. அது சுத்தி கூட்டுறது. சார் 26. 26 எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க பாப்போம். சார் இந்த பக்கத்து 8 சார். அப்ப எதிர்பக்கட்டும் 8 சார். அப்ப கீழே வந்து 10. 8 8 கூட்டல் 8 கூட்டல் 10 சார். நான் ஒண்ணு இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இந்த கணக்கு உங்களுக்கு ஒரு பிள்ளையா தந்திருக்காங்க, அது மட்டும் தான் சொல்றதுதான். ஏன் பிள்ளையா தந்திருக்காங்கன்னா, இது ஒரு செங்கோண முக்கோணின்னு போட்டிருக்காங்க. இந்த இடத்துல செங்கோணம்னு போட்டிருக்காங்க. இந்த இடத்துல இது ஒரு முக்கோணியா தான் கொடுத்திருக்காங்க. ரைட். அப்ப பெரிய பக்கம்னு சொல்றது இவரு. ரைட். இவர் வந்து 10ன்னு கொடுத்து போட்டு இந்த நீளத்தை 12ன்னு கொடுத்துருக்காங்க. அது ஒரு கணக்குல உள்ள பிழை. ரைட்டா? அப்ப நமக்கு இந்த கணக்குல இவரை வெட்டி விடுங்க. உங்க மனுஷன் தானே பிழை எடுக்க சான்ஸ் இருக்கு. இவரை கண்டுபிடிக்கலாம். இவர் வேற, அவர் தேவையும் இல்லை இந்த கணக்குக்கு. இப்ப நான் சொல்றேன் என்னன்னு கேட்டா, பெரிய முக்கோணி இருக்கு தானே, இதனுடைய பரப்பளவு என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த பெரிய முக்கோணியின் பரப்பளவு அரை தர அடி வந்து இந்த இருக்காது 6, செங்குத்து உயரம் இந்த இருக்காது, என்ன செங்கோணம் 12. ஓகேயா? ரைட். ஆகவே 3 12 36 சென்டிமீட்டர் வர்க்கம் என்னது? இந்த பெரிய முக்கோணியின் பரப்பளவோ. சரியா? அப்ப நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், வந்து முக்கோணியின் பரப்பளவு வந்து அரைத்தர அடித்தர செங்குத்து உயரம், அவ்வளவு தெரிஞ்சிருந்தா போதும். ரைட். ஓகே. இப்ப இந்த சின்ன முக்கோணி இருக்காது பாருங்க உள்ளுக்கு, இதெல்லாம் நிலட்டப்பட்டிருக்கு. இது நிலட்டப்பட்டது, இதில் சிக்கலா கொடுத்துருவாங்க. இது நிலட்டப்பட்டது. ரைட். இப்ப சின்ன முக்கோணி இருக்காது, இந்த உள்ளுக்கு இருக்காது சின்ன முக்கோணி, அதுக்கு அரைத்தர அடி வந்து இந்த 6, செங்குத்து உயரம் வந்து இந்த இருக்காது, ஏன்னா செங்கோணம் 4. சுருக்கணும்னா 3, அப்ப 4 12, 12 சென்டிமீட்டர் வரைக்கும். இது நிலட்டப்படாதது, இது பெருசு. அவை நிலட்டப்பட்டது என்ன செய்யணும்னு கேட்டா, இந்த 36ல இருந்து நிலட்டப்படாத 12 கழிக்கணும். ஆகவே வரப்போகுதுன்னா 4 2 27 சென்டிமீட்டர் வரும். அதான் நிலட்ட இந்த நிலட்டப்பட்ட பரப்பும் கண்டுபிடிக்கும். ஓகே பிள்ளை, இதை நீங்க கொஞ்சம் அளவு செஞ்சு பார்த்தா தெரியும். ஆனா இந்த 10 நீ கொடுத்த கதை விட்டுருங்க, இது வந்து பிள்ளை கணக்குல நீங்க வரக்கூடாது. அது வந்து இந்த 12 விட பெருசா தான் இருக்கும். அது கணக்குல தேவைப்படாது, இந்த கணக்கையே இருந்தது தேவைப்படாது. ஓகே, கிளியரா? கிளியரானு சார் விளங்கல. சார் எனக்கும் விளங்கல.
பிள்ளைகள் மழைனால சரியான மாதிரி கவரேஜ் சிக்கலை கொடுக்குது. ரைட், பேப்பரை ஃபுல்லாக செய்யுங்களே. நான் உங்களுக்கு இந்த பேப்பரை ஃபுல்லாக விளம்பரப்படுத்தி விடுறேன். ஓகே பிள்ளைகள், அது ஃபுல்லாக எனக்கு செஞ்சுட்டு குரூப்பில் போடுங்களே. செஞ்சவங்க அவ்வளோ பேரும் எனக்கு குரூப்பில் போட்டு விடுங்க. நான் மிச்சத்தை பிறகு சார் நான் விளம்பரப்படுத்துறேன். இன்னும் பேப்பர் பிரிண்ட் எடுக்கல சார். நாளைக்கு எடுத்து செய்யுங்க, பிரிண்ட் எடுத்து செஞ்சு வைங்க. நான் இந்த பேப்பர் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து விளம்பரப்படுத்துறேன். ஏன்னா சரியான மழை இங்கே, கவரேஜ் பிரச்சனைனால தான் கட் ஆகுது. ஓகே, லீவ் ஆகிட்டு பேப்பர் செய்யுங்க, நீங்க எடுத்து சரி செய்யுங்க. கேள்வி ஆனால் பிரிண்ட் ஒன்று சரி எடுத்துக்கோங்க. சார். நல்லா ரைட், பிரிண்ட் எடுத்து செய்யுங்க. ஓகே, உங்கள் கிளாஸ் கூட தான் அப்படி பிரச்சனை ஒன்று. ஓகே பிள்ளைகள், நான் வைக்கிறேன், பிறகு செய்கிறேன் உங்களுக்கு. நாளைக்கு சரி, நாளைக்கு சரி, நான் செய்கிறேன். Bye sir. Thank you sir. Thank